ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாவாத்தி வாவாத்தி இந்த படம் தெரியும். நம்ம கார்த்திகை அவர்கள் நடித்து நலன் குமாரசாமி டைரக்ஷனில் வெளிவர இருக்கிற படம்னு சொல்லலாம். நலன் குமாரசாமி சூதுகவன் ஒரு படம் கொடுத்து இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர் தெரியும். அவரோட செகண்ட் படம் ஏன் ஒரு நாள் கேப்புக்கு அப்புறம் இப்போ இந்த படம்னு தெரில. கார்த்தி அவர்கள் செகண்ட் படம் இணைஞ்சாலே அது எப்படி இருக்குன்னு தெரியும். டேரக்டரோட செகண்ட் மூவி, எக்ஸாம்பிளுக்கு லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறம் வினோத், தீரன் அதிகாரம் ஒன்று, அந்த மாதிரி படங்கள் செகண்ட் மூவி. இவரில் இணைகிற டேரக்டர்லாம் சமைட்டுன்னு சொல்லலாம். அதில் இவரும் ஒருத்தர் இருப்பாருன்னு தோணுது. ஆல்ரெடி டீசர்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. அதிலே வந்து நம்மளுக்கு இம்ப்ரெசிவாக அந்த பிஜிஎம் சந்தோஷ் நாராயணன் கொடுத்துருந்ததும் அந்த இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு சொல்லலாம். அந்த வாவாத்தியிலேருந்து உயிர் பத்திக்குன்னு ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ரிவ்யூ அனாலிசிஸ், எனக்கு அந்த சாங் எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி குட்டியான அந்த சாங்கில் நடந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பற்றி பேச போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உயிர் பற்றிக்கும் இந்த சாங்கை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். உயிர் பற்றிக்கும் இந்த சாங் பார்த்திங்கன்னா, நம்ம விவேக் அவர்கள் எழுதி சந்தோஷ் நாராயணன் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெப்பியான ஒரு மியூசிக் தான், பேக்ரவுண்டில் தான் ஃபுல் சாங்கும் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். ஏன்னா கீர்த்தி செட்டி, கார்த்திக் அவர்களோட கெமிஸ்ட்ரி வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த இதில் இந்த சாங்கை வந்து விவேக் நரேன், அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் பாடியிருக்காங்க. அதில் முக்கியமாக விவேக் நரேன் அந்த பாடின விடமும் சரி, அந்த சாங்கோட ஸ்டைல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் எனர்ஜெட்டிக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா விவேக் அவர்கள் ஒரு மாதிரி கேட்சியான லிரிக்ஸாக இதில் வந்து தேர்ந்தெடுத்திருக்காருன்னு சொல்லணும். சந்தோஷ் நாராயணன் ஃபஸ்ட்டு சூர்யா படத்துக்கு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணார். அது அது எவ்வளோ ஹிட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது நிறைய பேர் பிடிச்சி போச்சு. அதை தொடர்ந்து தான் இந்த சாங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காரு தொடர்ச்சியாக அடுத்த பாட்டு. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில், ஒரு எனர்ஜிக் வைப்பில், அந்த லவ் லவ் அதுதான் மெயின் அந்த சாங்கில். அதை இது பண்ணுற மாதிரி வோக்கல்ஸில் எனர்ஜெட்டிக்காக கொடுத்துருக்கான்னு சொல்லணும். ஒரு பெப்பியான மியூசிக். இவர் சந்தோஷ் நாராயணன் பற்றியும் சொல்ல வேணாம், பெப்பியா ஏன் சொல்லலின்னு ஒரு சாங் கொடுத்துருப்பாரு. அதை தவிர்த்து விஜய் அவர்களோட அழகிய சூடான பூவு அந்த சாங் கொடுத்துருப்பாரு. அதை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இந்த சாங்கை ஒரு பெப்பியான ஒரு சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லணும். ஃபேன் மத்தியிலே எனக்கு அந்த சாங்கை ரெசம்பிள் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவரோட சாங் அதே வைப்பை திருப்பி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு இதுன்னு தெரில, எனக்கு கேட்ட வரைக்கும் ஓகே, அந்த சாங் கிட்ட மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தோணுச்சு ஓரளவுக்கு. அதே மாதிரி ஒரு பெப்பியாக ஒரு மாதிரி லிரிக்கெல்லாம் அவ்வளோ ரிதம் நல்லா வந்து இந்த ரைமிங் அதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு மாதிரி விவேக் அவர்கள் லிரிக்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். உயிர் பற்றிக்கும் கேட்சியான ஒரு சாங் செம்ம ஹிட் ஆகும் இல்லை ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மியூசிக், வோக்கல் எல்லாமே டாப் நாச் தான் சொல்லணும். விஷுவலும் இன்னும் சூப்பராக இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா கொரியோகிராஃபர் சாண்டி மாஸ்டர் அவர்கள் வேறு லெவலில் ஒரு ஒரு கொரியோகிராஃபர். அவர் சைட்லேருந்து இங்கே காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு அந்த சில இடத்துலலாம் வேறு லெவலில் இருக்குது, டாப் நாச்சாக இருக்குதுன்னு சொல்லலாம். சாண்டி மாஸ்டர் அவர்கள் 1 செகண்ட் இதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த சாங்குக்கான கொரியோகிராஃபிங் தாறுமாறாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த கார்த்தி அவர்களோட கீர்த்தி செட்டி அவர்களோட கெமிஸ்ட்ரி, அந்த டான்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சாங்கில் ஹைலைட் பண்ணி நான் முக்கியமாக சொல்லணும்னா கொரியோகிராஃபர் கார்த்தி, அந்த கீர்த்தி சத்தியோட அந்த கெமிஸ்ட்ரி, அதை தொடர்ந்து அந்த வாய்ஸு செம்மையாக இருந்துச்சு. இந்த சாங் மூடுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. விஜய் நரேனோட வாய்ஸ். அதை தொடர்ந்து வேறு ஏதாச்சும் சொல்லணுன்னா அந்த வந்து லிரிக், விவேக் அவர்களோட லிரிக்ஸ் ஓவராலாக ஒரு பெப்பியான ஒரு சாங். எனக்கு திரும்ப திரும்ப கேட்க தோணணும் வைக்கிற சாங் மாதிரி தான் இருக்குது. திரும்ப திரும்ப எனக்கே ஒரு கேட்க தோணுற ஒரு சாங் மாதிரி தான் இருக்குது. வாவாத்தி இந்த படம்
அந்த டீசர் டைம்லேருந்து வந்ததிலும் சரி, அப்புறம் அந்த போஸ்டர்ஸ் இவங்க இந்த படத்துக்காக பண்ணதெல்லாம் சரி, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. நலன் குமாரசாமி எப்படிப்பட்ட டேரக்டர்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் பண்ண படமே எவ்வளோ பெரிய படம், எந்த மாதிரி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை தந்து அந்த வாவாத்திக்கு வெயிட்டிங்கில் ஃபேன்ஸ் கார்த்தி சார் ஃபேனும் சரி, நலன் குமாரசாமி அவர்கள் ஃபேன்ஸும் சரி செம வெயிட்டிங்கில் இருக்காங்க தான் சொல்லணும். ஓவராலாக இந்த சாங் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி இருந்துச்சுன்னு உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஒரு செம வைபான ஒரு பெப்பியான ஒரு சாங்காக தான் இது தெரியுது. இதுக்கு 5க்கு 4/5 ரேட்டிங் நான் என் சார்பாக நான் கொடுக்கலான்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்களே சொல்லுங்கள், இந்த சாங் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததோ அது அந்த சாங்கை பற்றின ஏதாவது மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி சாங்கில் எப்படி இருந்துச்சு, சாண்டி மாஸ்டர் கொரியோகிராஃபர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதை பற்றி சாங்கை பற்றி ஃபுல்லாக சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. செக் அவுட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் புது புது அப்டேட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது போன்ற அப்டேட்லாம் சினிமா அப்டேட்ஸில் வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஆல் த நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரும். ஒரு புது கான்செப்ட் வீடியோ வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம்.